என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எங்கள வர சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி நடக்கிறீங்க? நாங்க கிளம்புறோம். வா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா நைட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் வச்சு ஃபர்ஸ்ட் உன் வாய் தான் மூடணும். ஓவரா பேசுற. எல்லாம் அந்தந்த வயசுல வர பிரச்சனைங்க தான். எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி சொல்றாரு. பண்ணிக்க வேண்டியது தானே, நல்ல விஷயமாச்சே. என்ன அனுபவசாலி மாதிரி பேசுற? ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? அடி வாங்க போற நீ. அவனுக்கு தான் கல்யாண பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கும் அவன் சொல்ற அதே பிரச்சனை தான். ஓகே ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்றேன். எங்கயாவது வெளியூர் போலாமா? எங்க போறது? எல்லா இடமும் சுத்தியாச்சு. அதுவும் நீங்க 2 பேர் ஃப்ரெண்டா இல்லாம ஃபிகரா இருந்தா என்ஜாய் பண்ணிருக்கலாம். நீ ஒத்த வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. சிவா, உன் ஃப்ரெண்டு கேரளால இருக்காங்க, நீ அடிக்கடி சொல்லுவியே, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாமா? நல்ல ஐடியாவா இருக்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் புட்சல்தான் பேசிருக்கேன். சூப்பர், போலாம்டா. பிடிக்கிறியா? வாட் ஏ பியூட்டிஃபுல். வாங்க 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 வாங்க, நீங்களா வருவீங்கன்னு சின்ன முதலாளி சொன்னாரு. நான் தான் இந்த வீட்டு வேலைக்காரி. உள்ள வாங்க, நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். ஏண்டா, இத சம்பாதிச்சு தான் கட்டினாங்களா இல்ல லஞ்சம் வாங்கி கட்டியிருப்பாங்களா? டேய், இது என் ஃப்ரெண்டு பங்களா. அவன் அப்பா யார் தெரியும்ல? யாரா இருந்தா எனக்கு என்ன? போலீஸ் கமிஷனர் டி. அப்படியா? மூடிட்டு உள்ள போ. சேஃபா வந்தாச்சு. தேவத அழகு. ஏய் தொடாத. ஐயோ, தூக்கத்துல உளறான். ஐயோ, ஏன் இப்படி ஆயிட்டானோ? சும்மா புலம்பாதடா, பேசாம பாடு. லூசு மாதிரி உளறிட்டே இருக்கான். யார என்ன வச்சது? இவன் வாயை மூடுவானா? என் நண்பன் பக்கத்துல இருக்கும்போது உதைக்கிறீங்களா? இது மட்டும் என் நண்பன் தெரிஞ்சது பிச்சிருவான் பிச்சு. அடிச்சு உதைச்சதே அவன் தான். பேசாம படுறா. போய் யாருன்னு பாரு. உன் தேவதை வானத்துல இருந்து குதிச்சாலும் குதிச்சிருப்பா. ஏன் நீ போய் பார்க்க மாட்டியா? சோம்பேறி. நீ வேணா பாரு, பயந்து ஓடி வர போறான். யார் நீங்க? என்ன வேணும்? आप मेरे लिए एक मदद कीजिए. சாரி, எனக்கு ஹிந்தி தெரியாது. வேணும்னா எதிர் வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க. प्लीज मैं परेशान में फंस गई हूँ, मुझे बचा लीजिए. நீ சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றதும் எனக்கு புரியல. நம்ம 2 பேர் பேசுறது யாருக்கும் புரியல. அங்க போய் கேட்டுக்கோ, கிளம்பு. அப்பாடா. யாரா அந்த நேரத்துல? குச்சு குச்சு ஓத்தாகே. என்னடா உளர்ற? கனவுல இருந்து வெளியே வரலையா? ஏதோ இந்திக்கார பொண்ணுடா, அட்ரஸ் நேம வந்துட்டா, அமுச்சு விட்டேன். என்னது பொண்ணா? எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன். படு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். இங்க யாரையும் காணோம். ஹலோ,
मैं परेशान में फंस गई हूँ। मुझे कुछ दिनों के लिए इस घर में रहने दो। வாங்க 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 ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம வீடு தான், எல்லாம் நம்ம பசங்க தான். ஒன்றும் இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் ஒரு 2 நாள் தங்கிட்டு போட்டுமேன்னு. உங்களுக்கே தெரியும் எனக்கு கொஞ்சம் இலகிய மனசு, அதான். டேய் என்னடா பண்ற? இவனை பார்த்து என்ன பண்றான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ம். ம். अ, मैं कौन से कमरों में रहूंगी? நாங்க 9 வரைக்கும் சாப்பிட்டுருவோம், நீங்க இன்னும் சாப்பிடலையா? नहीं, मैं कौन से कमरों में रहूंगी? ஏண்டா என்னடா சொல்றாங்க? டேய் என்ன வெறுப்பேத்திரியா? சரி விட்றா, ஏன்டா டென்ஷன் ஆகுற? நானே பேசி சமாளிக்கிறேன், இது என்னடா வம்பா போச்சு. நீங்க வாங்கலாம், உங்க ரூமை காமிக்கிறேன், அங்க படுத்துவீங்க. வாங்க. டேய் இதெல்லாம் சரியில்லை. வாங்க போலாம். டேய் எங்க போற? டேய் என்னமோ தெரியல, ஹிந்தி பேசுற போல இருக்கு. हम आपके कौन दिल वाले दुल्हन ले जाएंगे कुछ कुछ होता है. ஒக்கடு தூ, அது தெலுங்கு படம்டா. மாத்திட்டாங்களா? நீ மாத்திட்ட. இருடா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், உள்ள பூந்து கெடுத்துக்கிட்டு. அது என்னமோ தெரியலடா. சந்துரு, முதல்ல அவளை வெளியே அனுப்பு. நானே கூப்பிட்டு வந்தேன், அவனை கேளு. நிம்மதியா இருக்கலாம் தானே இங்க வந்தோம், இங்கேயும் டார்ச்சரா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஆளாள் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அவன் நல்லவள கெட்டவள கூட தெரியாது. அவளை போய் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம இங்க வந்ததே ஜாலியா இருக்கணும் தான். வந்ததுல இருக்கு தேவையில்லாத பிரச்சனை. மச்சி, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கண்டா, அதான்டா மனுஷத்தன்மை. அவளை அனுப்ப முடியுமா முடியாதா? சாரி, நோவே. டேய் நீ அந்த பொண்ணு வேணா இங்க இருங்க, நாங்க 3 பேர் வெளியே கிளம்புறோம். டேய் நீ போனா போடா, இவங்க 2 பேரும் எதுக்குடா கூப்பிடுற? அந்த பொண்ணு இங்க இருக்கிறது யாருக்கும் இஷ்டம் இல்ல. நாங்க இருக்கணுமா அந்த பொண்ணு இருக்கணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. ஃப்ரெண்டா ஃபிகரா? ஏன்டா இவ்வளோ கோவப்படுறீங்க? வன்முறையா யோசிக்கிறீங்க, கொஞ்சம் நியாயமா யோசிங்கடா. அந்த பொண்ணை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? ஓகே, எதிர்ப்பு மெஜாரிட்டி அதிகமா இருக்கு, அதனால அந்த பொண்ணை வெளியே அனுப்ப நான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணை வெளியே அனுப்புன்னு சொல்லும் போதே இதயத்துல லேசா வலிக்குதுடா. ஐயோ வர வர இவன் டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டு இருக்கு. அவளை வெளியே துரத்தி விட்டு இவன் பாட்டு நிம்மதியா தூங்குறான். மச்சி மச்சி மச்சி. என்னடா? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன தூங்கிட்டு இருக்கியாடா? தூங்குறவன் எழுப்பி தூங்கிட்டு இருக்கேன் கேட்டா என்னடா சொல்றது? முழிச்சிட்டு இருக்கவனை கேட்க முடியாதுடா. டேய் இங்க பார், பாவாண்டா அந்த பொண்ணு, அதை போய் வெளியே துரத்தி விட்டியடா. டேய் என்னதாண்டாவும் பிரச்சனை? என் பிரச்சனை ஒன்றும் இல்லைடா, ஏந்திரி வா. ஏண்டா வயசுக்கு அந்த பொண்ணை வெளியே துரத்துட்டிய, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? டேய் யாருன்னு தெரியாத பொண்ணுக்காக எதுக்கிட்டே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? உன்னை கூட தான் எனக்கு யாரும் தெரியாது, ரொம்ப வருஷமா நான் ஃப்ரெண்டா வச்சுக்கலையா? டேய் என்னடா ஒரு நாள் ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டே தெரியாதுன்னு சொல்லிட்ட? சரி சரி, ஒன்றும் இல்லைடா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? சந்தோஷமா இருப்பேன். டேய் எந்திரா, சந்தோஷமா நீ இருப்ப, நான் இருக்க முடியாதுல்ல. பாஷை தெரியாத ஒரு பொண்ணை நைட்டில் வெளியே துரத்தி விட்டா சரி, போய் தேடி பாப்பமா. டேய் அடா. டேய் ராசா, இப்போ போய் நீ நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில போய் அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கலாம்டா. இப்போ நிம்மதியா தூங்க விட்றா. போலாம். போ போ. நான் போய் படுக்கிட்டா? நீ போய் தூங்கு போ போ. இது கண்டிப்பா பிடிக்கலாம், நாளைக்கு பிடிக்கலாம். நீ போ.
இந்தி எந்திரி. ராத்திரி பூரா நீங்க வெளியே உட்காந்துருப்பீங்க எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பயே உங்களை உள்ள கூப்பிட்டுருப்பேன். நேற்று முழுக்க நான் தூங்கலங்க. இந்த ராத்திரி நேரத்தில் எங்க போனீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒரே ஃபீலிங் ஆகி போச்சுங்க. அது சரி, நான் என்ன பேசி உங்களுக்கு புரிய போகுது? ஒன்றும் புரிய போறதில்ல. விடுங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். எந்திரிங்க. अच्छा ठीक है. அச்சாவது பச்சாவது. வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இது நம்ம வீடு தான். எதுவாக தான் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணாயிடுச்சு. ஆபத்துன்னு வரும்போது உதவி செய்யறதாண்டா மனிதாபிமானம். சவுத்துக்கு உதவினால இங்க பிரச்சனை, இதுல நார்த்து வேறயா? நான் உள்ள அலோ பண்ண முடியாது. இந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். என் வாக்கை நான் காப்பாத்தி ஆகணும். இவர் பெரிய நாட்டம சரத்குமார், வாக்கு கொடுத்தா அப்படியே உயிரை விட்டுருவாரு. இனிமே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வழியை விட நான் உள்ள போறேன். நில்லு. சந்துரு, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அவளும் எங்க மாதிரி பொண்ணு தானே, அவ இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. படா வாங்க. சந்துரு, எனக்கு இது என்னமோ சரியா படல. நம்ம ஏதோ பிரச்சனையில மாட்டிக்க போறோம். அதானே நானும் சொல்றேன். நான் சொன்னதா யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே. என் வெள்ளத்துக்கு என்னை விட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலையே. வெள்ளம் பாயாசமா தெரியலாம். டேய், என் வெள்ளம் இங்க இருந்து போறத யாராவது பாத்தீங்களா? நான் பார்த்தேன் குரு. பாத்தியா? ஏன்டா தடுக்கல? இல்ல குரு, நம்ம வெள்ளம் போகும்போது சூட் கேஸ் எடுத்துட்டு போச்சு. நம்ம வீட்டுல தான் டாய்லெட் பிரச்சனை இருக்குல்ல, சரி அவுட் சைட் போடாக்குன்னு நினைச்சேன். என் குரு அடிக்கவன. டேய், அருவு இருக்கா? டாய்லெட் போறதுக்கு யாராவது சூட் கேஸ் எடுத்துட்டு போவாங்களா? ஆமா, டாய்லெட் போறதுக்கு சிம்பிளா கொண்டு போங்க. பெட்டி எது கொண்டு போனா பாத்தியாடா? நான் யோசிக்காம இருந்து பாத்தியாடா? அதனால தான் நீங்க வாளா இருக்கிறீங்க, நான் தலையா இருக்கேன். தாளான்னு ஒருத்தர் தான் இருக்காரு, நீங்க குரு. என்ன தலைங்கிறீங்க வாளுங்கிறீங்க? என் காலத்துல அதெல்லாம் கிடையாதுப்பா. சரி சரி சரி. டபர், என் வெள்ளத்தை 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். அது எந்த கிளியோட பறந்துகிட்டு இருக்கோம்? ஏன்டா டே, இந்த டாக்டருங்களும் கடன் கொடுத்தவனுங்களும் ஆமா. 24 மணி நேரம் டைம் கொடுக்குறானுங்களே. ஆமா, எதுக்கு சொல்லு. டேய், என்ன போட்டோ கொடுத்தா இங்கே நின்னு நிக்க? போய் சீக்கிரம் கண்டுபிடிங்க. சரி. டேய், அப்புறம் இந்த போட்டோ இந்த போட்டோ மிஸ் ஆச்சுன்னா கூட என்னால தாங்க முடியாதுடா. சரியா? போங்க போங்க போ. அன்னைக்கு உன்னை ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றிலாடும். அன்னக்கிளி உன்னை தேடுவே. गुड मॉर्निंग. பேட் மார்னிங். என்னடா சொல்ல வர? இல்லடா, என் ஃபீலிங்ஸை சொல்ல வரும்போது லைட்டா அடைக்குது. பூ போல மனசு கொண்டவள யாரும் புண்படுத்த கூடாதுடா. யார் புண்பட போறாங்கன்னு போக போக தெரியும். நான் சொன்னதா யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே. கேட்கல, விட்டு தொலை. இந்த முகமாடா தப்பு பண்ண போகுது. சீரும் பம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதுன்னு எல்லா வட்டிலும் எழுதி வச்சிருக்கான், படிக்கல? அவன் இடம் இருக்குன்னு எழுதி வச்சுட்டான். அதையே இங்கே கொண்டாந்து சொல்றேன். ஏதோ ஒரு நல்லது சொன்ன. நான் சொன்னதா யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே. இவ்ளோ பேசுறல, அப்புறம் ஏன் காஃபி எடுக்கிற? குளத்துக்கிட்ட வச்சுக்கிட்டா யாருக்கு நஷ்டம்? ஏய், என்னடி இந்த பொண்ணு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறா? कॉफी ले लो. இது எதுல போய் முடிய போகுது எனக்கு தெரியல. நான் சொன்னதா யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே.
இந்த போட்டோவை கொண்டு போய் எவங்கிட்ட காமிச்சாலும் கிராக்கிக்கு எவ்வளவுன்னு கேக்குறானுங்க. நம்ம தொழிலே மாத்திருவானுங்க போல் இருக்கே. இத போய் அவன் என்னடானாக்கா வெள்ளை கட்டின்றான், இந்த குரங்க போய் கிளின்றான். எவங்கிட்டடா போய் கேக்குறது? யாரையாவது கூட்டு மிரட்டுங்கண்ணே, அப்பதான் நம்ம பவர் தெரியும். யாரு? டேய், இந்த சைக்கிள் ஒன்னதா? ஆமாண்ணே. சரி, அது இருக்கட்டும். இந்த பிள்ளைய எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்தலண்ணே. என்னடா பாக்கல? ஏன் என்ன அடிச்சா? ஏய், என் குரு என்ன இப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? போடா. போயா நீ உன் குருவம். டேய், சைக்கிள் எடுத்துட்டு போடா. நீயே வச்சுக்க. டேய், இந்த கிளி சனியம் கிடைக்கல, சைக்கிளாவது கிடைச்சதே, எடுத்துட்டு போடா. போட்டு பேரச்சம்பளம் வாங்கி தின்றுவோம். ஏய், பங்கு எனக்கு வரணும். ஓன் பாட்டில் எல்லாத்தையும் தின்றாதரா. பார்த்து ரொம்ப வேகமா நடக்கக்கூடாது. என்ன வலிக்குதா? ஏன் நடக்க முடியலையா? வேணா இப்படி உட்கார, நம்ம அப்புறமா நடப்போம். பார்த்து பார்த்து மெதுவா. வேணா வலி ஜாஸ்தியா இருந்தா டாக்டர் திருப்பி வர சொல்லி பாப்போமா? मुझे कुछ नहीं हुआ शिवा, मैं पहले की तरह ठीक हूँ. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க இன்னும் நார்மல் ஆகலான்னு மட்டும் எனக்கு புரியுது. எனக்கு என்னன்னு தெரியல திவ்யா. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன அப்படி பாக்குற? என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு புரியாம தானே பாக்குற? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நீ தமிழ் கத்துக்கலாம், நான் ஹிந்தி கத்துக்கிறேன். ஓகே? நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. உன்னை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. तुम हो ना मेरी देखभाल करने के लिए. நீ பேசுறது எனக்கு புரியல திவ்யா. ஆனா நீ சொன்னது என் மனசுக்கு ஒரு வகையான ஃபீலிங் ஏற்படுத்துது. शिवा, என்ன திவ்யா? मैं तुमसे प्यार करती हूँ. பசிக்குதா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரவா? मैं तुमसे प्यार करती हूँ. என்னமோ சொல்ல வரா, என்னன்னு புரியலையே. என்ன சொல்லிருப்பா? तुमसे प्यार करता हूँ. மொத்தமே ஹிந்தியில் திட்டிருக்காளோ? சிச்சி, அந்த பொண்ணு அப்படிலாம் பேசியிருக்காது. நம்மள ஒரு மார்க்கமாக தானே பார்க்குது. ஏதாவது நல்ல விஷயமா இருக்குமோ? மிஸ் பண்ணக்கூடாது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? அவ உன்னை மென்டல் ஆகிட்டாளா? இல்லடா மச்சி, திவ்யா ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொன்னாடா, தும்சே பியார் கர்த்தே ஹூ. அதுல ஏதோ இருக்குடா, அதுதான் புரிய மாட்டேங்குது. நீ ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத, என்னன்னு சொல்லி தொலை. என்னன்னு தெரிஞ்சா நான் என் கால்ல இருந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? போடா. அவ உன்னை நிச்சயமா மென்டல் ஆக்கிடுவா. நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் சொன்னதான் யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே. ஏண்டா, முடிஞ்சா ஏதாவது நல்ல ஐடியாவை கொடு. ஆனா அது ரொம்ப அழகான வார்த்தைடா. மே தும்சே பியார் கர்த்தி ஹோ. அதுக்கு தாண்டா அர்த்தம் புரியல. இது என்னடா ஹிந்தி படம் டைட்டில் மாதிரியா இருக்கு? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 ஹிந்தி படம் டைட்டில் தான். हम आपके कौन, दिलवाले दुल्हनिया ले जाएंगे, कुछ कुछ होता है, मैंने प्यार किया. ஓ, இதான் இந்தியா? மச்சி, சூப்பர் ஐடியாடா. நீ ஐடியா சொல்லு, சூப்பரா இல்லையாங்கிறது நான் சொல்றேன். இல்லடா, 30 நாள்ல ஹிந்தி கத்துக்கிறது எப்படின்னு புக் விற்கிறான். அதை வாங்கி படிச்சு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அதுக்குள்ளே அவ யாருன்னு விவரம் தெரிஞ்சு கொல்ல பக்கமே எஸ்கேப் போயிட்டானா? டேய், உருப்படியா ஒரு ஐடியா குடுறா. இப்ப என்னதாண்டா என்ன பண்ண சொல்ற? இதுக்கு ஏன்டா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நம்ம எதிர் வீட்டுல இந்தியா ஆண்டி இருக்காங்கல்ல, அங்க போய் இந்த மேட்டரை சொல்லு. அதுக்கு அவங்க அர்த்தம் சொல்லிடுவாங்களே. தங்கம் செல்லம்,
இப்பதான்டா வாழ்க்கையிலே உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. போடா டே போடா. டேய் டேய். ஆப்பு யாருக்கும் யாரும் வைக்கிறது இல்ல, அது அங்கங்க தான் இருக்கு. நம்மளா போய் தான் உக்காடுறோம். நான் சொன்னாதான் யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே. யாரு? உங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி தான் கெஸ்டா வந்திருக்கேன். ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லு. मैं तुमसे प्यार करती हूँ. கிட்டவாயே. என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுது. I love you வா. मैं तुमसे प्यार करती हूँ. I love you வா. மறுபடியும் ஐ லவ் சொல்லுது முட்டாள். படா. வாட்ச்மேன். प्यार करती हूँ. விழியில் வந்தவள் நீதா, உயிரில் நின்றவள் நீதா. நீதான் நெருங்கி வந்தவள் நீதான், நினைவை தின்றது நீதான். உன் பேரை சொன்னாலே நெஞ்சுக்குள் பூ பூக்கும், உன்னோடு நான் வந்தால் கை வீசும் சந்தோஷம். நீதான் விழியில் வந்தவள் நீதா, உயிரில் நின்றவள் நீதா. மழைத்துளியாய் என் மனதை சில்லென நனைத்தது நீதானா? அணுதினமும் அழகழகாய் அவஸ்தைகள் தருவது நீதானா? துளி துளியாய் பெண்ணிவளை பார்வையில் குடித்தது நீதானா? காதல் வாசம் காற்றில் வீசும், நீதான் நெருங்கி வந்தவள் நீதான், நினைவு தின்றது நீதான். நீதான் விழியில் வந்தவள் நீதான், உயிரில் நின்றவள் நீதான். தொடும் பொழுது நீ குமிழாய் வெட்கம் உடைப்பது சரிதானா? விரல் பிடித்து நடைபழகும் காற்றும் போவும் பிழைதானா? சிறு குழந்தை மொழியினிலே
கடிதம் படித்ததும் நிஜம்தானா? எதிரினிலே பார்த்திருந்தேன் என்னுயிர் நீ இவன் வரந்தானா? ஆசை நாளும் ஆயுள் நீளும் நீதான் விழியில் வந்தவள் நீதான் உயிரில் நின்றவள் நீதான். என்னடா சிவா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க? திவ்யா அவள் லவ் என்கிட்ட சொல்லிட்டா, நானும் என் லவ் அவகிட்ட சொல்லிட்டேன். அதான் இவ்வளவு ஜாலி. டேய் அவ யார் என்னன்னு உனக்கு தெரியாது. இது தேவையில்லாத வேலை உனக்கு. டேய் லவ் பண்ண பொண்ணுதான் தேவை. அவ விலாசம் ஜாதகம் இதெல்லாம் தேவையில்ல. டேய் யார் அது? கமிஷனரா இருப்பாரோ? போய் பாரு, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. வர வர உங்க இம்சைக்கு அளவே இல்லாம போச்சுப்பா. நானும் அதான் சொல்றேன், ரொம்ப இம்சா பண்றான் வர வர. மாமா எப்படி இருக்க மாமா? ஏய் என்ன மாமா முழிக்கிற? நான் தான் மீனாட்சி. அடையாளம் தெரியலையா? தெரியல. யார் நீ? மாமா ஏய் மாமா என்ன மாமா? நான் தான் மீனாட்சி மாமா. மாமா மாமா என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்கு யார் நான் கேக்குறது? ஃபர்ஸ்ட் நீ தள்ளு. மாமா சொன்னா உசுர கூட விடுவேன். டேய் யாரா இது? எனக்கு என்னடா தெரியும்? அப்புறம் எதுக்கு நான் உள்ள கூட்டு வந்த? இது எங்க மாமா. இத்தனை நாள் நான் வந்து பாக்கலன்னு என் மேல கோவமா இருக்காரு. நான் கட்டிக்க போறவன் சொன்னா வாயில இருந்து முட்டை விழ போகுது. என்னடா சந்துரு இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்குன்னு சொல்லவே இல்ல. டேய் சும்மா இருடா, நீ வேற வெறுப்பாதடா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருடா, எங்கயாவது எப்ப ஏதாவது நடந்திருக்க போகுது. ஏய் சும்மா சும்மா டென்ஷன் பண்ணாதடா. நீ தானடா சொல்லுவ யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. இப்பதான் பேச்ச கேட்க அந்த பொண்ணு வந்துருச்சு. வாழ்க்கை ஒரு வட்டமடி. நீ வா மாமா. போயிட்டு வா. என்ஜாய். அடுத்த பிரச்சனையா? இது பிரச்சனை மாதிரி தெரியலையே. டேய் காப்பாத்துடா. இதுக்கெல்லாம் நாங்க வர முடியாது, நீயே பாத்துக்க. போ. இன்னொருத்தி வந்துட்டாளா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. டேய் டென்ஷனா இருக்கும்போது இங்கே எங்கே நடக்கணும்னு எவன்டா சொல்லி கொடுத்தான்? சும்மா இரு சிவா. சந்திரவே கன்ஃபியூஷன்ல இருக்கான். இப்ப போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்ப கிண்டல் பண்ணா வேற எப்பதான் கிண்டல் பண்றது? சீரியஸா இருக்கும்போது விளையாடாத சிவா. வீடு சந்துரு. அந்த பொண்ணை முதல்ல வெளியே அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. எனக்கு ஒன்றும் புரியல. டோட்டல் அப்செட். ஏதோ 7 கடல் தாண்டி அடைச்சு வச்ச மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. திவ்யா யாருன்னு தெரியறதுக்குள்ள இவ வந்துட்டா. இவ யாருன்னு தெரியறதுக்குள்ள என்ன யார் யார் வரப்போறாங்களோ. ஏய் எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வினையை நாமளே தேடிக்க வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அவன் துருவி கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் இந்த லூஸ் உளறிச்சு நம்ம எல்லாரும் தான் கம்பி எண்ணணும். அப்ப என்னதானே பண்றது? கொஞ்சம் பொறுமையாரு, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். எனக்கு என்னமோ நம்மள மர்ம கும்பல் ஃபாலோ பண்ணதுன்னு தோணுது. யாருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ. நான் எந்த தப்பு பண்ணலப்பா. சந்திரு நீ ஏதாவது? டேய் டென்ஷன் ஆகாதடா. ஏன்டா கோவப்படுற? தப்பு பண்ண டென்ஷன் ஆகணும். அவங்க அக்கா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தான். அங்க ஏதாவது கசகசா? இல்லப்பா டவுட்டுக்கு தான் ஏன் இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? நமக்குள்ள சண்டை போட்டா பிரச்சனை யார் ஃபேஸ் பண்றது? ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு பிரியா. பிரைவேட் டிடெக்டிவ் ஆபீசரை வர வைக்கலாமா? சூப்பர் ஐடியா. எனக்கு என்னமோ நல்லதா படல. வந்தா யார் வண்டவாளம் தண்டவாளம் இறப்போதோ. மவனே நீயும் ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்க. மாட்டினா உனக்கு அப்ப தெரியும்டா. டிடெக்டிவ் வராருல, அந்த 7:30 வந்து இன்னும் என்னென்ன 7:30 கூட்ட போதோ பாப்போம். காலையில இருந்து அட்ரஸ் தேடிட்டு இருக்கோம். கரெக்டான அட்ரஸை கண்டுபிடிக்க முடியலையே. இந்தாங்க பாஸ். இங்கிலீஷா தமிழ்? ஒரு அட்ரஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. இவரெல்லாம் ஒரு டிடெக்டிவான். என்ன சொன்னா? ஒன்னும் சொல்ல பாஸ். என்னமோ சொன்ன மாதிரி தெரிஞ்சு. மன பிராந்தி பாஸ். ஏய் அட்ரஸ் எழுதவன் தப்பா இருக்கான். அதுக்கு நான் பொறுப்பா? இந்த பச்சு சொல்லு பாஸ். இந்த அட்ரஸ்ல உள்ள வீடு இதுதான் பாஸ். இந்த வீடா? இந்த வீடு தான் பாஸ். இந்த வீடா? ஆமா பாஸ். நல்லா தெரியுமா? கன்ஃபார்மா சொல்றேன் பாஸ். இன்னைக்கு ஒரு புடியான ஒரு வேலை செஞ்சிருக்க. கொண்டா வா. சார் வாடகை. என்ன கேட்ட? வாடகை சார். யார் தெரியுமா? தெரியாது சார். ஐ ஆம் சாரி சார். கெட் அவுட் மேன். வாடகை பாஸ். பாஸ் ஐ ஆம் சாரின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஓடிட்டா. நான் பொறுப்பா? அடி வாங்கி ஃபாலோ மீ. லெஃப்ட்
ரைட். என்ன பண்ண இருட்டா இருக்கு. பாஸ் பாஸ் பார்த்து பார்த்து போங்க பாஸ். ஏண்டா ஹீரோயின் விழுந்தா ஹீரோ வந்து காப்பாத்துறான்ல, அதுக்கு அதுக்கு உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். வந்து முதல்ல காப்பாத்துறேன். கண்ணாடியை கழட்டுங்க. கண்ணாடியை காட்டணுமா? அடிச்சண்ணா. சந்திரோ சந்திரோ. ஏண்டா நம்ம தேடி வந்த வீடு இதுதானே? இதான் பாஸ். எவனையுமே காண்மேடா. அதான் ஒன்றும் புரியல. சந்திரோ வந்துரு. யோ கதவு திறந்துருந்துன்னா நேரா வீட்டுக்குள்ள வந்துருவியா? பிச்சை இருக்குன்னா வெளியே நின்றுடியா? போயா வெளியா? ஹலோ. இனிய சவுண்ட்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஹலோன்னு இப்ப வெளியே போறியா இல்ல? ஹலோ, அவர் யாரும் தெரியுமா? டேய் இங்க என்னடா பிரச்சனை? சார் யார் சார் நீங்க? ஐ ஆம் கஜினி. நீ கஜினி. அப்ப எல்லாத்தையும் மறந்து போயிடுவியா? சட்டையை கேட்டு எதுக்கு? இல்ல எதை எழுதி எழுதி வச்சிருக்கியா? டேய் சும்மாரா, அவர்தான் டிடெக்டிவ் ஏஜென்ட். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். சரி, என்னுடைய பூகோளம் சரித்திரம் எல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டான். இனிமே இறக்க முடியாது. என்ன சொன்ன? தமிழ்நாட்டிலே பரபரப்பா பேசப்பட்டது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அந்த கொலை வழக்க நடத்தினது எங்க தாத்தா தான். இது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்தது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த பீரியட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான். இப்போ டிடெக்டிவ் ஏஜென்ட்ல நான் தான் புள்ளி. 4 தலைமுறையா கலைக்கிட்டு. பேப்பர் எல்லாம் பாத்திருப்பீங்களே, 4 ஜெனரேஷனா நாட்டு மருந்து விற்பாங்களே, அவங்க போட்டோவை கட்டங்கட்டி போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் எங்க பாஸ். ஓகே, இப்போ நான் நேரா விஷயத்துக்கு வரேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சார் அதான் நேத்து 1 மணி நேரம் போன்ல சொன்னல சார், என் மொபைல்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. டேய் அவர் பேர் தான் கஜினின்னு சொல்றல, எல்லாத்தையும் மறந்து போயிருப்பாரு. திருப்பி ஒரு சொல்றா. டிடெக்டிவ்னா அடிக்கடி விசாரிப்போம். அதெல்லாம் உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? யார் இந்த பூச்சாண்டி? ஏய் பூச்சண்டி எல்லாம் சொல்லக்கூடாது, அவர் பெரிய ஆபீசர். இல்ல பூச்சாண்டி தான், எனக்கு பயமா இருக்கு. ஓ இதுதான் கேஸா? சிறுவன் பிச்சு. இது ஒரு வித்தியாசமான கேஸா இருக்கு. இத கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். பட் இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இத என்னால மட்டும்தான் டீல் பண்ண முடியும். ஐயோ மாமா. மாமா ஏந்திரு மாமா, சாப்பிடலாம். ஏந்திரு மாமா, ஏந்திரு மாமா, ஏந்திரு மாமா, சாப்பிடு மாமா. ஏந்திரு. சாப்பிடாம தூங்குனா சாமி கோச்சுக்கும். தூங்கும் போது எழுப்பினா மாமா கோச்சுப்பேன், பரவாயில்லையா? நீ என் மாமா கோச்சிக்க மாட்டேன், எனக்கு தெரியுமே. கொஞ்சம் சாப்பிடு மாமா, உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். அதான் குழந்தை கேட்கிற மாதிரி கிணத்துல வர்ற தட்டில் வச்சா நான் சாப்பிட மாட்டேனா? அது மட்டும் முடியாது மாமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் ஊட்டுவேன். சாப்பிடு. சாப்பிடு மாமா. நீ சாப்பிட்டியா மீனாச்சு? புருஷன் சாப்பிடாம பொண்டாட்டி சாப்பிடக்கூடாது, அதுதான் தமிழர் பண்பாடு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆனா மத்த பண்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காத. என் மாமாக்கு குறும்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. சந்தோஷத்துலயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். மாமா என்ன? நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல, எனக்கு தூக்கம் வராது மாமா. உனக்கு தூக்கம் வரணும் அவ்வளவுதானே? இப்ப பாரு உனக்கு தூக்கம் வர வைக்கிறேன். கண்ணே கலைமானே கன்னிமயில் கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ. மீனாட்சி மாமா சொன்ன நீ கேப்ப இல்ல, நீ தூங்கு, மாமா பாடுறேன் சரியா? சரி மாமா.
கண்ணே கலைமானே கன்னிமயில் என்ன கண்டேன் உன்னை நான் அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ஆரிராரோ டொய் ஆராரிரோ டொய் 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 ஆரிராரோ டொய் ஆராரிரோ டொய் டொய் டொய். லாங் லாங் எகோ 10 years பேக் ஒரு வித்தியாசமான கேஸை நான் டீல் பண்ணேன். மினிஸ்டர் வீட்டுல நாய் காணாம போச்சு. அந்த என்ன நாய்? ராஜபாளைய நாய். ஓ, தூங்க விடாம டார்ச்சர் பண்றான்டி. ஐடியா நீ தானே கொடுத்த, அனுபவி. லாங் லாங் எகோ அப்போ அமேசான் காட்டுல பல ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாத காலகட்டம். அங்க வாழ்ற மக்கள் திடீர்னு காணாம போயிடுவாங்க. அந்த கேஸ் எங்கிட்ட வந்துச்சு. அப்போ விஞ்ஞானம் வளராத காலம். அத தனியாளா போராடி நான் தான் கண்டுபிடிச்சேன். எப்படி பாஸ் காணாம போனவங்களை கண்டுபிடிச்சீங்க? இங்க வா, அது தொழில் ரகசியம். அதை வெளில சொல்லக்கூடாது. அதை தெரிஞ்சிட்டீனா நீ டிடெக்டிவ் ஆபீசரா இருப்ப. பாப்பா, உனக்கு தானே உட்காந்துருக்கோம். நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு வா, இஷ்டத்துக்கு வர. அட நீங்க வேற சார், நானே பெரிய அவஸ்தையில தப்பிச்சுட்டு வரேன். என்ன சொல்ற? அந்த பொண்ணு தூங்க வச்சிட்டதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாச்சு சார். ஏண்டா மீனாட்சி கூட வர வர உன் பேச்சை கேட்கறது இல்லையா? நீ வேற விருப்பத்தாதரா? ஏன்பா சண்டை ஓடுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. அந்த 2 பொண்ணும் யாருன்னே நமக்கு தெரியாது. இந்த ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கும்போது அந்த 2 பொண்ணும் உங்க வீட்டை தேடி ஏன் வரணும்? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். சார், அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எஸ் எஸ், நான் தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க. ஏன் சார்? ஏன்னா அதுல மருந்தோ விஷமோ கலந்துருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பொண்ணுங்க யார மாமான்னு பாசமா கூப்பிடுதோ அவங்க கிட்னி எடுத்து வித்துருவாங்க. சார், ஒன்னும் பயப்படாத. உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துவேன். அதுக்கு மேல ஆண்டவர் செயல். பயப்படாத. சார், எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க சார். கண்டிப்பா காப்பாத்து. மாமா, மாமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் எங்கெல்லாம் தேடுறது? வாங்க போய் தூங்கலாம். எனக்கு தூக்கம் வரல. நீ போய் தூங்க, நான் அப்புறம் தூங்குறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க வந்தாதான் தூங்க. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ? மாமா, நடு ராத்திரி இது. கத்தாதீங்க. நாம முழிச்சிருக்கோம் தெரிஞ்சா கெட்ட ஆவிங்கெல்லாம் கிளம்பி வந்துடும். அதான் வண்டிய. மாமா, உனக்கு எப்பவுமே குறும்புதான். விளையாடாதீங்க, வாங்க. வா மாமோய். வா மாமா, உள்ள வா மாமா. படு. என்ன மாமா திருன்னு முழிக்கிற? எனக்கு தூக்கம் வரல. நீ போய் தூங்கு, நான் அப்புறம் தூங்கிறேன். நீயும் நானும் ஒன்னாதான் தூங்கணும், இல்லன்னா சாமி குத்தம் ஆயிடும். என்ன மாமா தள்ளி போற? என்ன உனக்கு பிடிக்கலையா? சாச்சா, ரொம்ப பிடிக்குமே. உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதானே பார்த்தேன். எங்க என்ன பிடிக்காம போயிடுமோன்னு பயந்துட்டேன். மீனாட்சி, என்ன மாமா? கழுத்து வலிக்குது. சரி மாமா, இடுப்ப பிச்சுக்கிறேன். அதோட நீ படிக்க. மாமா, தூங்குங்க மாமா. மீனாட்சி, உனக்கு தூக்கமே வராதா? நீ எங்கேயாவது போயிட்டா எனக்கு தூக்கமே வராது மாமா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மீனாட்சி. நான் அப்படியே ஒரு கதை சொல்றேன், கேட்டுனே நீ கண்ணு மூடி தூங்குறியா? மாமா சொன்ன சரிதான். ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தானா. அதே ஊர்லயே ஒரு ஆண்டியும் இருந்தானா. அந்த ஆண்டி அரசன் ஆயிட்டானா. அந்த அரசன் ஆண்டி ஆயிட்டானா. ஆண்டியும் அரசனும் சேர்ந்து அரசாண்டி ஆயிட்டாங்களாம். அரசாண்டி ஆண்டியும் சேர்ந்து ஆண்டாண்டி அரசன் ஆயிட்டானா. அந்த அரசாண்டி ஓடி போயிட்டாங்களாம். மாமா, மாமா, எங்க மாமா போயிட்ட? கதவு தர மாமா. ஏய், சும்மா யாரு? சும்மா
சும்மா மாமா மாமான்னு கதவெல்லாம் திறக்க முடியாது. நீ உள்ளே இரு நைட் ஃபுல்லா. எவ்வளவு டார்ச்சர் பண்ற. நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சு வந்திருக்கேன் இந்த டூருக்கு. கொடுமை பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன. மவள கொண்டு போட்டுருவோம். ஒரு மனுஷனை கொஞ்சம் கூட ஹாப்பியா இருக்க மாட்டேன்ற நீ. என்ன மாமா கிமா பிச்சு போட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ. ஐயோ நான் போறேன். ஏய் இன்னைக்கு நான் வெரி ஹாப்பி. உன்னை லாக் பண்ணி வச்சு நீ நைட் ஃபுல்லா ஜாலியா தூங்க போறேன். ஐ எம் ஹாப்பி. யாரு நடிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள என் வெள்ளத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. நானா 24 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. குரு இந்தியாவில எல்லா மூலை முடுக்கும் தேடி பார்த்தேன், காணல. ஒருவேளை ஃபாரின் போயிருப்பான்னு என் மச்சனுக்கு போன் பண்ணி கேட்டேன், அவனும் இங்க வரலன்ட்டான். ஒருவேளை காதல் படத்துல ஹீரோ ஹீரோயினி பஸ்ல சுத்தாங்களா, அதே மாதிரி சுத்தாங்களோ. சும்மாடா. நாங்க என்ன பண்றது குரு, முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம், முடியல. டேய் இதுக்கடா உங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குறேன். ஆமா தீனி போட்டுட்டாலும் கரெக்டா சொன்னேன். என்ன பார்த்தா தெரியல. ரொம்ப முக்கியம். நானே என் செல்ல எங்க தெரியுதோ எப்படி கஷ்டப்படுதுன்னு. கஷ்டமா? அவ இப்ப எவன் கூட ஆடிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத. உங்க கிளீன் தெரிஞ்சா எவனும் கை வைக்க மாட்டான். குரு ஆளாதீங்க குரு, உங்க கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உனக்கு தெரியுது, என் வெள்ளத்துக்கு தெரியலையே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூம. அந்த பாட்டை பாடாத. அந்த பாட்டை பாடினா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுந்தா. அப்ப நான் பாடுன பாருங்க. ஆமணக்கு தோட்டத்தில பூமணக்க வந்த முல்ல, ஆறு வச்ச முள்ளு தச்சி சீரு கெட்டு போனதென்ன. நல்லா இருக்கா? சும்மா நானும் ஒரு பாட்டு பாடணுமா? ஆரம்பிக்க 6 மாசம் வேண்டாம். குரு அழாதீங்க குரு, நாங்க கூட இருக்கோம். நீங்க இருக்கீங்க, என் வெள்ளம் இல்லையடா. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, அந்த பச்சைக்கிளி எனக்கு தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. அதுக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா குரு? கொடுக்க மாட்டேன்டா. நான் உயிரை விட்டா என் வெள்ளம் விதவியாயிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படியா? எங்களுக்கு எவ்வளவு நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க பச்சைக்கிளி நாங்க பாத்துக்கிட மாட்டோமா? டேய் என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரியா தெரியுது? நான் சுச்சு போட்டதாண்டா சூரியனே எரியும். என்ன குரு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? டேய் சம்பந்தத்தோடு பேசுறதுண்டா டைலாக், சம்பந்தம் இல்லாம பேசுறது பஞ்சு டைலாக். நானே என் வெள்ளம் கிடைக்கலன்னு வருத்தத்தோட இருக்கிறேன். ஆனா என் வெள்ளம் மட்டும் கிடைக்கல. என்ன செய்வேன்? இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. ஐயோ இவ டார்ச்சல் தாங்க முடியலையே. இந்த பாத்ரூம் தான் நிம்மதியா இருக்கு எனக்கு. எங்கேயும் வந்துட்டாளா? கத்தாத ப்ளீஸ் கத்தாத. கத்தாத, என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். கத்தாத. நான் யாரோன்னு பயந்துட்டேன். நான் குளிக்கிறத பார்க்க வந்தியா மாமா? நான் யூரின் போக தான் வந்தேன். அப்பயே ஒளிஞ்ச என் உடம்ப பார்க்க தானே? ஏய் நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. ஏன் மாமா போய் சொல்ற? நீ வேணானாலும் இந்த உடம்பு உனக்கு தான், எடுத்துக்கோ. காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது வந்து காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. நான் எந்த தப்பு பண்ணல. விட்டுடுங்க விட்டுடுங்க ப்ளீஸ். நல்ல குரல் கேட்டுச்சுன்னு வந்தா கழுத கத்துற இருக்கு. நீ என்ன கீழே பண்ணிட்டு இருக்க? ஓ தபார் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ தான் என்ன மார்டர் பண்ண மாதிரி பண்ற. அதான் நடக்க மாட்டேங்குது. நம்ம பிரச்சனை விடு, முதல்ல இந்த பிரச்சனையை பாப்போம். क्या बात है? क्या பாச்சியா? ஏய் தமிழ் பேசுறீல? मुझे मालूम नहीं. உச்சுக்கு மாலுமா? பேசு, தமிழ்ல பேசு. பேசு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு நல்லா தமிழ் தெரியும். ஐ அம் டிடெக்டிவ் ஏஜென்ட். நான் கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அத கேட்டு தானே எல்லாரும் வந்தோம். அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். இந்த பொண்ணு இந்த வீட்ல வந்து ஒளிஞ்சிருக்குனா ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏய் ஃப்ராடு, இங்க எதுக்கு வந்த நீ? கொள்ளடிக்க வந்தியா இல்ல எங்க உயிரெடுக்க வந்தியா இல்ல வேற ஏதாவது பிளானிங்ல வந்தியா? அழுவாத, இனி உன் நடிப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. யாருன்னே தெரியாத பொண்ண இந்த வீட்ல தங்க வச்சிருக்கீங்க.
அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கோர்ட் போய் கை கட்டி நிக்கணும். இதுல உள்ள சட்டச்சிக்கல் தெரியுமா உனக்கு? தெரியுமா? உன்னையே டிடெக்ட்னு ஒத்துட்டு உள்ள விட்டுருக்கோம், அதுவே பெரிய ப்ராப்ளம். இன்னும் என்ன? நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. நான் ஒரு சேஃப்டிக்காக தான் இங்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்சேன். ஐ ஆம் டிடெக்டிவ் ஆபீசர். கண்டுபிடிச்சேன். பாத்தியா, ஒரு சேஃப்டிக்காக தான் வந்துச்சான். என்னமா சட்டம் தெரியாம பேசுற? என்ன பேசுற நீ? அதான் அந்த பொண்ணு சேஃப்டிக்காக வந்தன்னு ஒத்துக்குச்சுல, அப்புறம் நீ என்ன? ஆமா, 30 வருஷமா நீ இப்படிதான் உன் வண்டி ஓடிட்டு இருக்கியா? என்ன பத்தி சொல்லிட்டியா? அவனை போய் காட்டி கொடுப்பானா? பொத்து. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. சும்மா போய் சொல்லாத, நாங்க நம்ப முடியாது. எவனா கூப்பிட்டு இருப்பா, அங்க போய் சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ. மிஸ்டர் சந்துரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிடெக்டிவ் இருக்கல, இந்த கேஸை என்னால தான் டீல் பண்ண முடியும். இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம வெளியே அனுப்பிச்சோம்னா பிரச்சனை ஆயிடும். டிடெக்டிவ் சொன்னா கேட்கணும். யோ, டிடெக்டிவ் ஆஃபீஸர் நீ தான் சொல்லி தெரியற. சந்துரு, மீனாட்சி கேஸோட இருந்தாலும் நீ பாட்டி சொல்லு. இது என் பர்சனல் ப்ராப்ளம், எனக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்றேன்னு. அதுக்காக நாங்கெல்லாம் சும்மா இருக்க முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இவர் பெரிய ஆளுகாஸ் ஜுவல்ஸ் ஓனர், பாதுகாப்பு வேணும் ஃபீல் பண்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் ஏன் கண்ட்ரோல்ல வரணும். ஏன் அனுமதி இல்லாம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. யோ, என்ன எல்லாம் உன் கண்ட்ரோல்ல வரணும்னு ரொம்ப ஓவரா பேசுற. வெளியே போயா? ஏய் சிவா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னவோ பண்ணி தொலைங்க போங்க. நானும் கோச்சிட்டு போறேன். ஏன்னா என்ன நீ அவமானப்படுத்தி. 30 வருஷம் சர்வீஸ்ல நிறுத்துங்க பாஸ். அவரு நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இனி இந்த இடத்துல இருக்க கூடாது. வாங்க போலாம். ஏதோ ஒரு ப்ளோல பேசிட்டேன்டா. வெளியில போனோம்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. ரூம் விட்டு தான் போலாம்னு சொன்னேன், வீட்டு விட்டு இல்ல. இந்த ரூம் விட்டு தான் போறேன், வீட்டு விட்டு போல. நோட் தி பாயிண்ட். சிவா, தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பாக்குற. அப்புறம் விஷயம் என்ன பிரியா, ஆளாளுக்கு அவங்க கருத்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ல போற? ஆல் தி பெஸ்ட். நான் யாரையும் ஏமாத்தணும் நீங்க வரல. பேசிக்கா நான் ஒரு பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட். பரதம்னா எனக்கு உயிர். பரதத்துல ஏதாவது சாதிக்கணும்னு ஆசையா இருந்தேன். எனக்கு 13 வயசு இருக்கும்போது என் அப்பா அம்மாவை பிசினஸ் விரோதிங்க கொலை பண்ணிட்டாங்க. என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் தூரத்து உருவான மாமா என்ன வளர்த்தாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கும் போதுதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவளை தேடி வந்தேன். ஆனா அவ இங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷகிட்ட வந்து சேர்ந்தேன். இனி எதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சிவா. தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம 2 பேரும் பிரிக்காத. நம்ம 2 பேரும் வேற வேற கிடையாது. நம்ம ஒன்னாயிட்டோம். நாம ஒருவர். குரு டெக்ஸ்னா நீ ஏன் கோபப்படுத? சும்மா இருடா. அவன் ஒரு லூசு. காதை கடிச்சாலும் கடிச்சிருவான். நீங்க கரெக்டா தேடி என் வெள்ளத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஏரியா கொடுத்து உங்களை தலைவனாக்கி இருப்பேன்டா. நம்ம நல்ல செருப்பு போட்டாலே உனக்கு 4 நாளைக்கு வயித்தால போகும். பாசு, ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பா செய்யணும். அப்பதானே என்ன மாதிரி தலைவனாக முடியும். எந்த கட்சிக்கு தலைவர்? தமிழ்நாடு பூரா கக்கூசு காசு வாங்கணும்ல, அவனெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுக்கானுவா. அதுக்கு தலைவன் அவனே சொல்லிக்கிட்டான். நீங்க சொதப்படுத்தினால நான் டென்ஷன் ஆகுறேன். என் வெள்ளத்தை பார்க்காம நான் எவ்வளவு தவிக்கிறேன். வெள்ளத்தை மாத்தி கார்பெட்டி தான் கூட்டிடணும். இப்ப என்ன பண்றது? நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். குரு கிட்ட காப்பீங்க. குரு, திடீர்னு ஒரு ஐடியா வருது, சொல்லட்டுமா? சொல்லு. அவளை தூக்கிட்டு வரவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசுன்னு பேப்பரு, டிவி, விளம்பரம் கொடுத்து என்னைய வெள்ளத்தை அசிங்கப்படுத்துறியா? நல்ல ஐடியா கேட்க மாட்டேக்கார. சும்மா அதான் நானே பேசாம இருக்கேன். மூடு. குரு, எங்க ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வெள்ளத்தை தூக்கிட்டு வர ஒரே ஆளு ராயபுரம் புறாதான். ஏன் இப்படி முடிக்கான்? என்ன குரு இவ்வளவு சாக்காகிறீங்க? டே வாசி, அவனை பத்தி மட்டும் பேசாதடா. வேற யார பத்தி வேணாலும் பேசு. அவன் துரோகிடா. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் துரோகமெல்லாம் தலைவன் ஆக முடியும். என்ன சொன்னாலும் அவன் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. அப்படி சொல்லாங்க குரு. உறவாடி கேட்கணும்.
அதான் புத்திசாலித்தனம். அப்படிங்கிற ஆமா. அப்ப போனை போடு. போன கொடுங்க. பேலன்ஸ் இருந்தா கொடுக்க மாட்டேனா? நீ போனை போடு. பிச்சைக்கார தலை நல்லா இருக்கான். குரு நாட்டின் நியூஸ்னு வருது. அவன் நம்மள பகைச்சிட்டான்ல, பஞ்ச பரதேசியா இருப்பான். குரு நான் தான் 8 நம்பர் போட்டிருக்கேன். தெரியுமே, எந்த வேலையை தான் நீ ஒழுங்கா செஞ்சிருக்க. சரியா நம்பர் ரிங்கு போகுது. எங்க போகுது இல்ல, நீயே பேசு. பயமா இருக்கு. டேய், சொராவுக்கு தாண்டா பயப்படணும், பொறாவுக்குலாம் பயப்படக்கூடாது. பேசு. எனக்கு பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, மொத்தமாவே வீக்கு. பேசுறானா? ஹலோ, யார் பேசுறது? வாட்ஸ் பேசுறேன். சொல்றா, இத்து போட இடியப்பா. எப்படா இருக்கியா? நல்லா இருக்கியா? எங்க குரு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. குரு ஆசைப்படுறதுக்கு நான் என்ன நபிதாவா? என்ன வாசே, கோழி திருந மாதிரி முழிக்கிற? இல்ல குரு, அந்த புறா நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறான். உதவின்னு போனா அப்படிதான் பேசுவானுங்க. போனை கொடு. டேய் டேய் டேய், மரியாதை மரியாதை மரியாதை. உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். நினைச்ச இதைத்தான் நினைச்ச. டேய், என் மேலே பொய் விளக்கு போட்டு என்னை உள்ளதில்லையே. இப்ப ஏன் உதவி தேவைப்படுது பத்தியா? எனக்கிட்டே வந்துட்டா பத்தியா? என் வெள்ளத்தை காணோம். உன் வெள்ளத்தை கண்டுபிடிச்சு தர்றதுனால எனக்கு என்ன லாபம்? ராயபுரம் வடக்கு உனக்கு தேவையில்லை. தெக்க. டேய், அது மூத்திர சந்துடா. டேய், தெரியும்டா. என்னோட 35 வருஷ பிளாஸ்பேக் அதுல தான்டா இருக்கு. டீலா நோ டீலா? டேய், ஓகே. என் வெள்ளத்துக்காக இதை நான் விட்டு கொடுக்குறேன். இந்த டீல எப்போ முடிப்ப? 48 மணி நேரம் டைம் கொடு. ஓகே, என் வெள்ளத்தை எங்க இருந்தாலும் தூக்கு. நான் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் வெள்ளத்து மேல சுண்ட வரல கூட படக்கூடாது. ஓகே. டேய் பசங்களா, நமக்கு இருக்கிறது 48 மணி நேரம் டைம். அதுக்குள்ள இந்த வெள்ளத்தோட போட்டோவை வாங்கி உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஆந்திரா, கேரளா, ஏன் நம்ம இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. ஓகே பாஸ். மூத்திரச்சந்து நமக்கு கன்ஃபார்ம். அருமையான வாசனை. ஆமா, இது யார் சமைச்சது? நான் தான் சமைச்சேன். நீயா? எதுவும் வில்லங்க வந்துடாத. இது வரைக்கும் எந்த வில்லங்கமும் வரல. வந்து சேர்ந்திருக்கீங்கல்ல, இனிமேட்டு எதுவும் வந்தாதான். சாப்பிடியா? எனக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். மூளை ஃப்ரை இருக்கு, அதையும் சாப்பிடு. மூளை நல்லா வளரும். இருக்கிறவங்க தான் இருக்கிறத பத்தி பேசுவாங்க, இல்லாதவங்க இல்லாததை பத்தி தான் பேசுவாங்க. சரிடா, எங்க உன் தேவதையை காணோம்? நீ வேறப்பா, அது ஒரு லூசு. சாப்பிடும்போது மூட் அவுட் பண்ணாத. ஆமா, அப்பா இன்னைக்கு மாம்சம் சாப்பிட கூடாது. ஏன்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்தா நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். பச்சை தண்ணி தானே, அத சாப்பிடல, இத சாப்பிடுறேன். மாமாக்கு குறும்பு. மீனாட்சி, கரெக்டா தான் நீ சொல்ற. உன் மாமா இன்னும் காலையில குளிக்கல, கூட்டு போய் குளிக்க வச்சு சாமி கும்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழியா பாருங்க. போடா டேய் போடா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாருக்கும் வழி தெரியலன்னா நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டா. ஏய் லூசு, கம்மனு சாப்பிடு, இல்லனா உலக்கை எடுத்து மண்டையை உடைச்சிடுவேன். பாவம் மீனாட்சி எவ்வளவு பாசமா கூப்பிடுது. போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? அதான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறது இல்ல. போயிட்டு வாடா. கரெக்டா சொன்னீங்கண்ணா. இந்த மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. வா போலாம். வான்னு சொல்றேன்ல. வா. சிக்கன் உனக்கு சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. போ. சைலன்ஸ். எங்க பாஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதா? பாவம் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுவாரு. என் மூளையை யூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். எதை யூஸ் பண்ணி? எவனும் கச்சிரல கிடைச்சிருவாங்க குரு, கிடைச்சிருவாங்க. எவனும் கச்சிரல கிடைச்சிருவாங்க. எவனும் கச்சிரல எவனும் கச்சிரல கிடைச்சிடுவா, ஆனா கிடைக்க மாட்டேன். என்னடா கத்தந்திலே பெருசு கீழே வந்துச்சு. இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப குலக்கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே. போயிச்சுருவான்ல. சந்தேகம் தான். ஐயோ போலீஸ், இப்பெல்லாம் கொலை நடக்குது. வாங்க ஓடலாம்.
ஆம்புலன்ஸ் குரு, அது போலீஸ்ல ஆம்புலன்ஸ். வாங்க வாங்க, வார்த்தையா எனக்கு முன்னாடியே தெரியும். நில்றா. சரி சரி, எல்லாரும் லைனா நீங்க முதல்ல போய் பொசிஷன்ல நில்லுங்க. என் வல்ல கச்சிருவல்ல? கிடைச்சிருவாங்க. என் வல்ல கச்சிருவல்ல? என் வல்ல கச்சிருவல்ல? நீ வேணா, என் வல்ல கச்சிருவல்ல? டேய் வாசி, என் வல்ல கச்சிருவல்ல? ஐயோ, அந்த வெள்ளத்தை எறும்பு தின்னுட்டு போயா. நாங்க வேற குரு கிட்ட போறோம். நீங்க யாரும் வரல போங்கடா. ஆனா நான் என் வெள்ளத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் லட்சியமே வெள்ளம் தான்டா. இன்னைக்கு தெரியற. அப்படியா? ஆமா, உனக்கே அப்படி தெரியும்? ஆமா சிவா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே கிடையாதா? ஏண்டி இப்படி தப்பா பேசுற? 2 பேரும் லவ் பண்றாங்க, இதுல என்ன இருக்கு? என்ன பையன் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. நீ மட்டும் ரொமான்டிக் மூட்ல இல்லையோ? நைட் என்ன நடந்துச்சு? மாமா மாமா என்ன வெறுப்பேத்தியா? ஆமா. ஐயாவோட டேஸ்டே வேற. ஏ, அவ தேவா மாதிரி இல்லையா? தேவதையா? அவ ஒரு அசிங்கமான ராட்சசி. அவ கொடுமை என்னால தாங்கவே முடியல. आप लोग क्यों ये लड़की के साथ झगड़ा करते? உனக்கு தான் தமிழ் தெரியும்ல, தமிழ்ல பேச. சாரி, பழக்க தோஷத்துல பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. அதான் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் எங்க அது? என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? நிம்மதியே இல்லாம இருக்கேன் சார் நானு. கவலைப்படாத சந்திரம், உன் பிரச்சனைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பண்ணி நடந்துச்சுன்னா உன் பிரச்சனை கிளியர் ஆயிரும். அவன் பிரச்சனை தீர மாதிரி தெரியல. அப்படிலாம் நெகட்டிவா பேசக்கூடாது. வாழ்க்கைனா ஒரு நம்பிக்கை வேணும். இவர் நம்பி மோசம் போயிட்டாங்க. இதுல அட்வைஸ் வேற பண்றாரு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்பா நினைக்கிறேன் பாஸ், ஒரு பஞ்சு டைலாக் பேசலாம் சார். என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க? சந்திரமுகி படம் பாத்தியா? பார்த்தேன் சார். அதுல ரஜினிகாந்த் ஒரு மனோதத்துவ ஜோதிகா மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரி மீனாட்சிய ஆழ்ந்த தூக்கத்துல ஆத்தி அவ அடி மனசுல என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். வேணாம் சார், வேணாம். அவ மோசமானவ. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் டீல் பண்ணிருக்கேன். இதென்ன சுஜிபி கேஸ். இவர் மனசே இவரால புரிஞ்ச முடியாது. சார், தனியாவா போறீங்க? பண்ணீங்க தான் கூட்டமா போகும். எங்க பாஸ் சிங்கம் சிங்கிளா தான் போவா. இது பஞ்ச். முடிஞ்சு போச்சு. மீனாட்சி தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. நான் ஒரு டிடெக்டிவ் ஆபீசர். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். கத்தாத கத்தாத. உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். குட்டி குட்டி கேள்வியா கேட்கிறேன், அதுக்கு நீ சிரிச்சுட்டே பதில் சொன்னா போதும். சொல்றியா? சொல்லியா சொல்லியா? இந்த டிடெக்டிவ் ஆபீசருக்கு தேவா? சொல்றேன். Come on, come on. கத்தாத. Don't sound. அப்படி என்ன உனக்கு திமிரு? சொல்லு. இதுவரைக்கும் நான் எத்தனை கேஸ ஃபிங்கர் டிப்ஸ்ல டீல் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சொல்ற சொல்லல பாஸ், எங்கடா நீ வந்த? எங்க நல்லது நடக்குதோ அங்கெல்லாம் இருக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. பார்த்து மெதுவா. சார், என்ன சார் ஆச்சு? ஏண்டா, சொல்ற நிலைமையில நான் இருக்கேன். சார், உங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப என்ன பாடுபத்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. என் பாடே பெரும்பாடா இருக்கு, இதுல ஓம்பாடு வரையா? டேய், எனக்காவது இதோட போச்சு. ஆனா உனக்கு கிட்னி ஜாக்கிரதை. சார், டேய், ஒரு நல்ல ஆஸ்பத்திரி சார், என்ன காப்பாத்துங்க சார். ஐயோ,
கேஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, இந்த வீட்டை விட்டே போலாம் முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சா முடிவு எடுத்தீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு. இங்க இருந்து போயிட்டா பூவாக்கு என்ன பண்றது? டேய், சோத்துக்காக வாழ்க்கை இழக்க முடியுமாடா? எனக்கு இந்த கல்யாணம் கூட ஆகல. அத பத்தி கவலைப்படக்கூடாது, நமக்கு தேவை பூவா. டேய் சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். நானும் வரேன் பாஸ். ஏன்? நீ இங்கேயே இரு. வேளா வேலைக்கு சோறும் கிடைக்கும், அடியும் கிடைக்கும். வேண்டாம் பாஸ், எனக்கு எல்லாமே நீங்க தான் பாஸ். ஊர் உலகத்துல எவ்வளவோ கொலை கொள்ளைகள் நடக்குது, நமக்குன்னு ஒரு கேஸ் கிடைக்காமலாம் போயிரும். வாங்க பாஸ் போவோம். டன். இப்பதான் நீ அசிஸ்டன்ட். லுக். அது சூப்பர் பேரா இருக்கு. ஆமா பாஸ், சூப்பரா இருக்காங்க. இந்த டைலாக் நான் மட்டும் தான் பேசுறேன். யார் இது இங்க போட்டது? ஃபியூஸ் பண்ண டியூப்லைட். டேய், இப்பதான் வரா, அதுக்குள்ள ஏன் மேட்டர் அவளுக்கு பத்தி தெரியும்? பிபிசில சொல்லிருப்பாங்க பாஸ். அப்படியா? அதுக்குள்ள உலக லெவல்ல ஏன் மேட்டர் தெரிஞ்சு வச்சா? பொம்பளை வர்றது தெரியல, பார்த்து வர மாட்டேன். கண்ணாடியை காட்டுறா, பெரிய மன்மதன். என்ன பாஸ் திட்டிட்டு போற, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? தட் மீன்ஸ் லவ். காதல் ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஜெயிச்ச எல்லா காதலுமே முதல்ல தான் ஆரம்பிக்கும். வெளில போற என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். ஃபாலோ மீ. ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம். ராணி, என்னையா பாசமா கூப்பிடுற? ஏதாவது விசேஷமா? அம்மா, உன் வேகம் நம்மளுக்கு தாங்காது, நீ அங்கே இரு. சுறுசுறுப்பா இல்லைன்னா சுழட்டி அடிப்பாங்க. ஒரு தினுசாதான் பேசுற. சரி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க, 4 பேரு பொம்பளைங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? உன் புத்தி போது பாரு. அதுல 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நல்லதே நினைக்க மாட்டியா? நான் இல்லாத நேரத்துல கூத்தும் குமாலமா இருந்திருப்பீங்க நினைச்சேன். நினைச்சு பார்க்கவே கெளுகெளுப்பா இருக்கு. நீ வேற, நாங்களே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். துன்பம் தாயா இன்பமே. சின்ன சின்ன வழிகளை பொறுத்துக்கிட்டாதான் ஆழமான சுகம் கிடைக்கும். நல்லா அனுபவிச்சுதான் பேசுற. முந்தைய விட ஒரு மாதிரி அழகா இருக்கே ஊருக்கு போனட்டுல. நீ வேறயா, எதையாவது சொல்லி வச்சுட்டு போயிடுவ, அப்புறம் எனக்கு நைட் தூக்கமே வராது. சரி. ஆமா, கமிஷனருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் இங்க தங்கி இருக்கிறது? சொல்லிடாத, அவருக்கு எதுவும் தெரியாது. நீ பாட்டு போன்ல எதுவும் உளறி தொலையாதம்மா. என்னைய எப்படி பேசிட்ட? என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? உசுரே பண்ணாலும் சொல்ல மாட்டா. அதான் ராணி. அம்மா தாயே, ரொம்ப தேங்க்ஸ்மா. வந்த வேலை முடிஞ்சது, ஆளை விடு. முதலில் எடுத்து நீ போகலாம். தேச்சு பாரு அளவு
எக்ஸ்கூஸ் மீ. என்னையா புதுசா பாக்குற மாதிரி பல்ல அழிச்சிட்டு இருக்க? அப்படித்தான் வச்சுக்கேன். என்னையா மேட்ரு கையில பூவோட வந்திருக்க? அது என்னமோ தெரியல, 5 லிட்டர் கள்ள குடிச்சிட்டு சும்மா ஆகாயத்துல ஜொன்னு பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன சுத்தி 10,000 வண்ணத்து பூச்சிகள் சும்மா சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்கு. என்னது? இன்னொரு தடவை சொல்லு. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்கு. ஒண்ணும் புரியலையா? சுருக்கமா சொல்றேன், ஐ லவ் யூ. வாடா மாப்பிள, நாங்களும் அலைப்பாயுதே படம் பார்த்திருக்கோம். நீ மாதவன், நான் ஷாலினியா? என்னதுல இருந்தா ஐ லவ் யூ சொல்லுவா. இப்ப சொல்லு பாப்பா. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்கு. அந்த பயம் இருக்குல்ல, அது இருக்கணும். லேடிஸ் ஃபிங்கர். என்ன பூமி இந்த சுத்து சுத்துது, எந்த பக்கம் போறது? வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. மாமா நீங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் தெரியுமாமா? ஏண்டி தூங்கும் போது கூட நிம்மதி விட மாட்டியா? மாமா இன்னைக்கு நீங்க தூங்கவே கூடாது. ஏன்? இன்னைக்கு சிவராத்திரி. நாம விடிய விடிய கண்ணு முழிச்சிருந்தாதான் நேரா சொர்க்கத்துக்கே போக முடியும். எனக்கு சொர்க்கம் வேணாமா, நான் நரகத்துக்கே போறேன். இன்னைக்காவது என்ன நிம்மதியா தூங்க விட. அதெல்லாம் விட முடியாது. நீ தூங்குனா கூட நான் சொர்க்கத்துக்கு போக முடியாதே. அதுக்கு நான் அடி பண்ண முடியும். மாமா ஏன் திரும்பமா? ஏன் மாமா? வா கிளம்பலாம். என்னது கிளம்பலாமா? இந்த அர்த்தராத்திரியில எங்கடி போறது? மணி 9. இது உங்களுக்கு அர்த்தராத்திரியா? நம்ம 2 பேரும் ஜோடியா சேர்ந்து சினிமாக்கு போறோம். சினிமாக்கா? சினிமாவுக்கா இல்ல, சினிமாவுக்கு. ஒரே டிக்கெட்ல 3 சாமி படம் போடுறாங்க. விடிய விடிய படம் பார்த்தா பொழுது விடிஞ்சிடும். அப்புறம் நேரா சொர்க்கம் தான். ஆமா, இந்த நேரத்துல சினிமாவுக்கு போனா சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. சந்தேக கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓ, இவங்க காதுல நக்மா பாத்துப்பாங்க. சும்மா விளையாடாத மாமா, சினிமா டைம் அதுவா? நான் வரல. சரி ஒண்ணு பண்ணலாம், டிவிலயே படம் பார்க்கலாம். திருவிளையாடல், திருவருட்செல்வர், கந்தன் கருணை, இந்த 3 படம் பார்த்தா போதும், பொழுது விடிஞ்சிடும். நம்ம நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீயே புடுங்க வேணாம், எனக்கு சினிமாவே பிடிக்காது. என் மாமான்னா மாமா தான். சரி மாமா, நான் சிவபுராணம் சாமி புத்தகம் தரேன், அதை விடிய விடிய படி, நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். என்னடா மச்சி, சிவராத்திரி டிஸ்கஷன் நடக்குது போல இருக்கு. அந்த பொண்ணு சொல்ல கரெக்ட் தான்டா. இது சும்மா ட்ரைலர் தான், பின்னாடி வந்துட்டு இருக்கு மெயின் பிக்சர். படிச்சினா விடியறதுக்குள்ள சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம். நானும் சொர்க்கத்தை பார்க்க தான் போறேன். சீக்கிரம் கூட்டு போமா. வாடா, வந்த வேலை முடிஞ்சுல, போயிட்டு வா. ரொம்ப நல்லதுடா. படி மாமா, ரொம்ப முக்கியம். பாத்துட்டு இருக்காரு. நீ முதல்ல வெளியில போ. அவன் கிடக்குறான், அவன் சொர்க்கத்தை பார்க்க கிளம்பிட்டு இருக்கான். நீ ஏன் அவனை பத்தி நினைக்கிற? ஐயோ, முதல்ல வெளியில போ. எந்திரிச்சு போ. என்ன கேளு. ஓ சரி. சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துட்ட போல. படிச்சு தானே இருக்க, சாமி புத்தகம் படிக்கும் போது பேசலாமா? படி அண்ணா, நீங்களும் படிங்கண்ணா, சொர்க்கத்துக்கு போலாம். வேணாம் தங்கச்சி, நீங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பின்னாடி போய்க்கிறேன். வரண்டா. டேய் டேய், நல்லா படுறா. படி. என்ன சிரிப்பு வேண்டிய கிடக்கு உனக்கு? படி.
அவளை எப்படியாவது சீக்கிரமா கரெக்ட் பண்ணுவேன். என்ன பாஸ் எப்ப பார்த்தாலும் கேஸ பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? போடா லூசு, கேஸ பத்தி யோசிக்கலடா, என் ராணிய பத்தி யோசிச்சு. என்ன பாஸ் சொல்றீங்க? லைலாவுக்கு ஒரு மஜ்னு மாதிரி, அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி மாதிரி, ஷாஜகானுக்கு ஒரு மும்தாஜ் மாதிரி, சூர்யாவுக்கு ஒரு ஜோதிகா மாதிரி, இந்த கஜினிக்கு அந்த ராணி தாண்டா. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவளோட தாண்டா. பாஸ் இது எல்லா ஹீரோவும் பேசுற டயலாக் தானே? நானும் ஒரு ஹீரோ தாண்டா. ஒரு தடவை இல்ல 100 தடவையாவது ட்ரை பண்ணி அவளை அடையாம விட மாட்டேன். சோக்கடிக்காதீங்க பாஸ். நிச்சயமா ராணியை என்ன லவ் பண்ண வைப்பேன். சூப்பர் ஸ்டார் டைலாக் தெரியுமா உனக்கு? சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். இது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொருந்தும். அதே சூப்பர் ஸ்டார் இன்னொரு டைலாக் சொல்லிருக்காரு பாஸ். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா 9 மணி நேரம் கேட்கலாம். இதுவும் உங்களுக்கு பொருந்தும் பாஸ். கவுண்டர் டைலாக் இது கூட உங்களுக்கு தெரியல. கவுண்டர் மணி டைலாக் இல்ல பாஸ், சந்திரமுகி டைலாக். இந்த டிடெக்டிவ் ஆபீசர்கிட்டே வா பாஸ். இவனெல்லாம் அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டு நான் வர்ற பாடு இருக்கே. காப்பாத்து. நைட் 12 மணி வரைக்கும் உன்னை ஏன் லவ் பண்ணணும்னு யோசிச்சேன். 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஏன் உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லவ் பண்ணா ஒன்னதான் லவ் பண்ணணும்னு நினைச்சேன். காலையில 4 மணிக்கு சேவல் கூவுற நேரத்துல நாம சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா ஆச்சு வாசு? நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், உங்க கிளி எங்கேயுமே ஆகப்படல. புறாவும் எல்லா இடமும் தேடி பார்த்தான், அவனால கண்டுபிடிக்க முடியல. நீங்களா வேஸ்டடா. அந்த புறாவுக்கு ஒரு மிஸ் கால் போடு. உங்களெல்லாம் இப்படிதான் அந்த தீப்பூரி திரும்ப வேலைக்கு வச்சிருந்தானோ. என்னடா போனை காணோம்? இந்த இருக்கு. அந்த புறா கிட்ட இருந்து போனை காணுமே. சரி சரி, நீயே ஒரு போனை போடு. மணி அடிக்குது. அவள் பறந்து போனாடேன்றத ரிங் டோனா வச்சிருக்கேன், நீங்களே பேசுங்க. ஹலோ, நான் புறா பேசுறேன். நான் யாரா பேசுறேன்டா? சிங்கம்டா. நான் மிஸ் கால் கொடுத்தா கூப்பிட மாட்டியா? யோ, பேலன்ஸ் இருந்தா பேச மாட்டோமா? டேய், காசிலன்னு சொல்றதுல என்னடா பெருமை? சரி சரி விட, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். விஷயத்துக்கு வா. சரி, என் வெள்ளத்தை எப்படா கண்டுபிடிச்சு கொடுப்ப? இதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அவசரப்படாத, கண்டுபிடிச்சு தரேன். போன வையா. என் வெள்ளத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கலனா உன் ரக்கையை உடைச்சிடுவேன். குரு போன என்கிட்ட ஆட்டியா? அவன் இவனை தூக்காம இருந்தா சரி. வா போவான். ஏய் விடுடா, அழுக்கு பையா விடு. அதான் நீ தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கல, அதான் உன்னை அழுக்கு பண்ணலான்னு. விடுன்னு சொல்றல. விட முடியாது. இப்போ என்ன பண்ணுவ? விடு சிவா. பாரு, டாப் பின் கட் ஆயிருச்சு. நான் செய்ய வேண்டிய வேலை அதுவே செஞ்சிருச்சு. உனக்கு வர வர குறும்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுவா. நீ இப்படி கிளாமரா வந்தீனா நான் என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப நல்லா வந்தாமா, நீ தான் என்ன கெட்டவனாக்குற. விட்றா, விடுன்னு சொல்றல. போ போ. நம்ம ஆளுகிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சாடா? அல்ல பாஸ். வராதுடா, வராது. ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்ல. 3 வேளை கொட்டிக்கிற தாண்டா லாயக்கு. என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே போச்சுடா. 35 வருஷ கனவுடா, அந்த மூத்திர செஞ்சே போச்சுடா. பாஸ், கனவு கனவுன்னு சொல்றீங்களே, அது என்ன கனவு பாஸ்? நல்லா கேட்டுக்க. எனக்கு 6 வயசு இருக்கும். அப்போலாம் நான் டவுசர் தான் போடுவேன். அந்த பகுதியில் உள்ள எல்லாரும் ஒரு இடத்துல மூத்திர விட போவாங்க. அதனால அதுக்கு மூத்திர சந்துன்னு பேரு. நானும் ஒரு நாள் மூத்திர விட போனேன். திடீர்னு ஒருத்தன் பின்னாடி தாக்கிட்டான். திரும்பி பார்த்தா மூத்தி. அவன் பெரிய ரவுடி.
நானும் ஓடுனேன், அவனும் என்னை விரட்டுனான். எனக்கு நல்லா ஓட தெரிஞ்சதுனால 4 தெரு ஓடி தப்பிச்சிட்டேன். அதே மூத்திரச்சந்து நமக்கு திருப்பி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மூத்திரச்சந்து அவன் தம்பி கிட்ட வச்சுட்டான். அவன் தான் இந்த ஏரா. மீதி மூத்திரத்தை என்ன பண்ணீங்க பாஸ்? மீதி இருக்க மூத்திரத்தை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அறிவில்லை உனக்கு, முட்டாள். விவசாயம். ஹலோ. ஆ ஆ ஆ ஆ வச்சிரு பாஸ். வெள்ளம் கேரளாவில் இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னான். நம்ம வின் பண்ணிட்டோம் பாஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். உங்களை என்னமோ நினைச்சட்டா வாசக்கார போயிடா. டேய், இன்னையில இருந்து உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கூட. சரி பாஸ். ஏறா கேரளா கொட்டியா, ஏறா ஏறா. டேய், அந்த பக்கம் ஓடியாடா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீ செய்யற வேலை தான் எனக்கு பிடிக்கல. என்னங்க பண்றது? என் தலையெழுத்து அப்படி. இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கிரேட் டிடெக்டிவ் கஜினியோட ஒரே ஒய்ஃப் கட்டின புடவையோட என் கூட வா. கடைசி வரைக்கும் உன்னை ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்தேன். ராமர் இருக்கிற இடம் தான் இந்த சீதைக்கு அயோத்தி. பாஸ் நானு. நீ ஏதாவது கோயில் குளமா பார்த்து செட்டில் ஆயிடு. பாஸ் எவ்வளவு வருஷமா உங்க கூட இருக்கிறேன், எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் பாஸ். என்னையும் கூட்டு போயிருங்க. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டானே. சரி, அயோத்தியில அனுமார் களை கட்டாது. வா எங்க போலாம் டார்லிங்? பாஸ் உனக்கு என்னடி பாவம் பண்ண? வீட்டுல தூங்கிட்டு இருக்கன கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு டார்ச்சர் பண்றேடி. இந்தா. ஐயோ மாமா, இந்த குங்குமத்தை நெத்தியில ஆசையா வச்சு விடு. இதை வச்சு விட உன் புருஷன் வருவான். தப்பு. சாமி முன்னாடி பொய் சொல்லக்கூடாது. நீதான் என் புருஷன். என்ன மாமா அப்படி பாக்குற? இன்னைக்கு நல்ல நாள். இந்த முகூர்த்தத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. வா மாமா, தாலி கட்டு. நீயும் நானும் சந்தோஷமா 100 வருஷம் வாழலாம். என்னடி விளையாடுறியா? தாலி கட்டுறது உங்க ஊர்ல என்ன விளையாட்ட போச்சா மாமா? தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய சடங்கு. பெரிய சடங்கு தான் மாமா. யார் இல்லன்னு சொன்னா? நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் வந்து வாழ்த்தலன்னு கவலைப்படாதீங்க. தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மள வாழ்த்தணும்னு காத்துட்டு இருக்காங்க. என்னடி நீ லூசா? ஆமா மாமா, நான் லூசு தான். உன் மேல பைத்தியமா இருக்கேன். கழுத்துல தாலி மட்டும் கட்டிடு மாமா. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏன் இப்படி சாவடிக்கிற? அப்படியெல்லாம் சொல்லாத மாமா, எனக்கு அழுகே வருது. இப்படி எல்லாம் பேசாத, ஒழுங்கா வா, வீட்டுக்கு போலாம். தாலி கட்டு மாமா, அப்புறம் உன் பேச்சு கேக்குறேன். நீ ரொம்ப எரிச்சல் முட்டுற. நீ வேணா எங்க கடந்து சாவு, நான் போறேன். மாமா அப்படியெல்லாம் சொல்லாத மாமா, நிச்சயமா செத்துருவேன். செத்துருவேன் மாமா. அப்ப போய் சாவு. மாமா நிச்சயமா சொல்றியா மாமா? மாமா சொன்ன கேப்பல? கண்டிப்பா. ஒரு 4 அடி தான். அங்க போய் குதிச்சே வையேன், ஸ்பீடா போயிடலாம். நான் சந்தோஷமா இருப்பேன். போய் சாவு மாமா. போ போ, சாவு போ போ. போனால் போகட்டும் போடா. யாடி நீ? சந்தோஷமா இருக்கலாம் நீங்க வந்த. நீ எப்ப வந்து அன்னிலிருந்து என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. சாவடிக்கிறடி உன்னை அப்படியே கொலை பண்ணி. யார்ல நீ இந்த பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? கேக்குறோம்ல டாக்டர், நான் தான் இவங்களை அட்மிட் பண்ணேன். ஓ அப்படியா? என்ன உன் பண்டடியா? இல்ல டாக்டர், அது வந்து இட்ஸ் ஓகே, அது உன் ப்ராப்ளம். டாக்டர், இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் இருக்கு. தலையில வேற அடிபட்டு இருக்குல்ல. சிடி ஸ்கேன் வேற எடுக்க சொல்லிருக்கேன். ரிப்போர்ட் வந்தா தான் சொல்ல முடியும். 24 மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏ உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். காலையில அவ தான் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தா. திடீர்னு இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி விடு, அது போலீஸ் ப்ராப்ளம். போலீஸ் வந்து அதை பாத்துக்கிடுவாங்க. டாக்டர், எதுக்கு போலீஸ் எல்லாம்? என்னல விளையாடுதியா? இது சூசைட் அட்டம்ப்டா இல்ல கொலை முயற்சியானே தெரியாது. போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியது எங்க கடமை. டாக்டர் வேணா டாக்டர்,
அவ கண் முழிச்சானா என்ன நடந்துங்கிற உண்மையை அவளே சொல்லிட போறா. அப்படிலாம் ஒண்ணு விட்டுற முடியாது. உன் பேரு சந்துரு. சந்துரு, அந்த புள்ள கண்ணு திறக்காம இறந்து போயிட்டா நாங்க என்ன செய்வோம்? நாளைக்கு போலீஸ் கோர்ட்டு நான் கல்யாணம்ல. டாக்டர் எதுவுமே நடக்கல டாக்டர். ஒரு சின்ன காயம் கூட இல்ல டாக்டர். நீங்களே தேவையில்லாம பெருசுபடுத்திடுறீங்க டாக்டர். ஹலோ இன்ஸ்பெக்டரா, நான் டாக்டர் கோவிந்த் பேசுறேன். இங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நீங்க உடனே வந்தீங்கன்னா கேஸ் போட்டு உள்ளதில் இல்லாமலா? உடனே வரீங்களா? பையன் எங்கதான் இருக்கான்? சீக்கிரம் வந்துருக்கீங்களா? சரி வச்சுட்டுமா? இல்ல சந்துரு இங்க இருந்து தப்பிச்சோன்னு நினைச்ச பெரிய பிள்ளைங்களா? இல்ல புரியுதுல்ல? எல்லாம் உன்னால் தாண்டி. இப்ப பாரு போலீஸ்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இப்ப தேவையில்ல பிரச்சனை வந்துருச்சு எனக்கு. ஐயோ எல்லாம் உன்னால. நல்லா தூங்கு. ச்சே. திவ்யா ஒரு முத்தம் கூட. முடியாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா நானே எடுத்துப்பேன். இப்போ ஒரு முத்தம் கொடு. முடியாது. முடியும். முடியாது. முடியும் ப்ளீஸ் திவ்யா. முடியாது. சரி, ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன். மறுபடியும் கேட்க கூடாது. ஓகே ஓகே சீக்கிரம் கொடு. கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடினாதான் கிஸ் கொடுப்பேன். கிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணு மூடிக்கும். ப்ளீஸ் கம் கம் ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ். வாடா 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 ப்ளீஸ் 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 கம் கம். எவன்டா அவன் சொல்ல பண்ணி சந்துரு சிவபூஜையில கரடி மாதிரி சொல்றா. என்னடா சொல்ற? இப்ப எங்க இருக்க? சரி ஓகேடா, அங்கே இரு, நான் வரேன். என்னாச்சு சிவா? மீனாட்சி சூசைட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. சந்துரு அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அங்கே இருக்கான். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன ப்ராப்ளம் தெரியலையே. பாவம் அந்த பொண்ணு. நானும் உன் கூட வரேன். சரி வா போலாம். மங்கள தேடி பார்த்தோம், வெள்ளத்தை காணா. இவங்க தான் இருந்தாங்க, தூக்கிட்டு வந்துட்டோம். டாய், இவளுக்கு 2 பேரையும் வச்சு நான் அவளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஏறா வண்டிய. எக்ஸ்கியூஸ் மீ, சந்துருன்னு ஒரு பையன் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒரு பொண்ணு இங்க அட்மிட் பண்ணிருக்கானா? இவதான் சார் சந்துரு. சந்துரு வணக்கம் சார். பக்கத்துல வா. பயப்படாத. அந்த பொண்ணை நீ தான் இங்க அட்மிட் பண்ணியா? ஆமா சார். அவளுக்கும் உனக்கு என்ன உறவு? எனக்கு அவளுக்கும் எந்த உறவும் இல்லை சார். இதை என்ன நம்ப சொல்றியா? உண்மையை சொல்லு. அவளை எங்க இருந்து கடத்திட்டு வந்த? கற்பனைக்கு முயற்சி பண்ணியா? சார் நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது சார். அந்த பொண்ணா தான் சார் மேல இருந்து குதிச்சா. ஏன்டா இப்படி பொய் சொல்லி போலீஸ் அடி வாங்க பாக்குறீங்க? உண்மையை சொல்லு. அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? சார் அவ யாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏன்டா என்ன கேணைய நினைச்சிட்டு இருக்கியா? இங்க வர்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அங்க என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ அந்த பொண்ணு ஒன்னா போயிருக்கீங்க, பாய்ச்சல் நடந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணை எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்ற. தோலை உரிச்சிருவேன். பொய் சொல்லாத தம்பி. கவனமா கேட்டுக்க. உண்மையை மட்டும் சொன்னேன்னா என்னாலான உதவியை உனக்கு செய்வேன். மேலும் மேலும் பொய் சொன்னேன்னு வச்சுக்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போவேன். முதுகெலும்ப முறிப்பேன், தோலை உரிப்பேன். தேவையா? சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் எந்த தப்பும் செய்யல சார். இந்த காலத்து பசங்களுக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கல்டா. டி-ஷர்ட்ல வேற பிளே பாய்ஸ். ஒன்னு நம்ப சொல்றேன். இது முடியாது. உன்னைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவேன். சார் நாங்க இங்க டூருக்காக வந்திருக்கோம் சார். வந்ததுல அந்த பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டா சார். மேல 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 சொல்லு. சொல்றேன் சார், நான் எல்லா உண்மையும் சொல்றேன் சார். நீ சொல்ற கதை நல்லா தான் இருக்கு. ஆனா இத நான் எப்படி நம்புறது? சாட்சி இருக்கா? சார் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் தங்கி இருக்காங்க சார். நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கேன், வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும் சார். உன் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், அவங்களையும் விசாரிக்கிறேன். அவனை பொய்ன்னு தெரிஞ்சது நீ உயிரோட இருக்க மாட்டேன். அது வரைக்கும் இங்கே உட்கார்ந்துரு. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ஓட முயற்சி பண்ணு, சுட்டு தள்ளி விடுவேன். உட்காரு. அது எங்கே செல்லும் இந்த பாதை
யாரோ யாரோ அறிவார். மரியாதையா சொல்லிருங்க. திவ்யா எங்க இருக்கா சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர், நீங்கெல்லாம் யாரு? திவ்யா எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? பிரியா, இவங்க வரும்போது நம்ம மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். நல்ல வேலை, திவ்யா எங்கேயோ வெளியே போயிருந்தா. எங்க போனான்னு தெரியல. அது கூட ஒரு வகையில நல்லதுதான். என்ன மிரட்டினாலும் சொல்லக்கூடாது. ஓகே, மறைக்காம உண்மையை சொல்லிருங்க. என்ன சிலிப்பு? என்னை பார்த்தா காமெடி மாதிரி தெரியுதா? அவ எங்க இருக்காங்கிற இடத்த சொன்னா நம்ம 2 பேருக்கு நல்லது. சொல்லலைன்னா எனக்கு மட்டும் நல்லது, உங்களுக்கு கெட்டது. எல்லா பொண்ணுகளும் விலை மதிக்க முடியாத சொத்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே கற்பு, அது காணாம போயிடும். எந்த தப்ப செஞ்சாலும் நாங்க காமெடியாவே செய்வோம். அது உங்களுக்கு சீரியஸா தெரியும். புரியல? புரிய வைக்கட்டா? சொல்லிருங்க. எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? தயவு செய்து சொல்லிருங்கம்மா. நீங்க சொல்லலைன்னா 35 வருஷத்து கனவு, அதான் அந்த ராயபுரம் மூத்திர சந்து எனக்கு கிடைக்காம போயிடும். அந்த சந்து கிடைக்கிறதும் கிடைக்காது உங்க கையில இருக்கு. ப்ளீஸ் புரா, அழாதீங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. முதல் முறையா ரவுடி அழுது இப்பதான் பாக்குறோம். சொல்லிருங்கம்மா, சொல்லிருங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றேன். தைரியமா கேளுங்க. சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஓகே ஓகே, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்களை நாங்க காப்பாத்துறோம். பசங்களா, இந்த பாப்பாக்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கடா அவங்களுக்கு. பாப்பா, நீங்க தைரியமா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மூத்திர சேர்ந்து நமக்கு தான். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. என்னவெல்லாம் கேரளாக்கு எப்படி வந்துன்னு ஷாக் ஆயிட்டியா? இது நம்ம கெஸ்ட் தான். 10 பேருக்கு சாப்பாடு போட்டு இங்க வச்சிருக்கல. அவங்க தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கிறேன்னு. உடனே அடிச்சு வைக்க சொல்லிட்டல. என் வெள்ளத்தை பார்க்கணும், நான் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டல. எப்படா இருக்க வெள்ளா? சொல்றா சொல்லா. நீ என்னை விட்டு எங்க போனாலும் இந்த மாமா எப்படியும் உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன். என் சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், என்ன விட்டுடு. அது எப்படி முடியும்? நீ என் உசுராச்ச. உசுறு போனா இந்த உடம்பு வாழுமா? நீ தானே என் உசுறு. நீ இல்லாம எப்படி நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல, அது மட்டும் இல்ல சரக்கு கூட அடிக்க முடியல தெரியுமா? நீ ஏன் வரல என்னை விட்டுட்டு போன? நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கலன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மத்தவங்க மாதிரிலாம் ரோஸ் கொடுக்குறது, இந்த ஜீன் பேண்ட் போட்டுக்கிறது, இந்த சிஸ்ட் பேக்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்காக என் உசிரியே கொடுப்பேன். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஒருத்தரை லவ் பண்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெய், உனக்கெல்லாம் ஒழுங்கா சொன்ன புரியாதா? என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நிம்மதியா இருப்ப? மனசு வலிக்குது வெள்ளம். தயவு செய்து இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாத. 24 மணி நேரம் டைம் தரேன். நல்லா யோசித்து ஒரு பதில சொல்லு. என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? அவன் வரமாட்டான், நம்பாதே. வா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு 5 நிமிஷம் சார், அவங்க வந்துட்டு இருக்காங்க சார். ஏதோ ஃபோன் பண்ணிடுறேன் சார். கொண்டாடா இங்க. தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லைன்னு வருது. எங்கிட்டே போய் பேசுறியா? எங்க மாமா அடிக்கிற? யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற? நான் யார் தெரியுமா? நீ கலெக்டர் கூட ஏன் எங்க மாமா அடிக்கிற? அட, விவரம் தெரியாம பேசுறிய. இவன் உன்னை கொலை பண்ண பார்த்தான். எங்க மாமா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. நானா தான் குதிச்சேன். சுயநேனோட தான் பேசுறியா? நான் சுயநேனோட தான் பேசுறேன். உண்மையை சொல்லு. உண்மையா தான் சொல்றேன். நான் யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரியுதா? தெரியுது. இது எத்தனை? 4.
மயக்கம் தெளிஞ்சு சுயனோட பேசுறதுனால நான் இவனை விடுறேன். இல்ல மோனே கண்ணாமணி தோண்டிடுவேன். இந்த அப்படிடா. வணக்கங்க, நான் காந்தி மனநல காப்பகத்திலிருந்து வர்றேன். எப்படி இருக்கு ஸ்வேதா? ஸ்வேதாவா? என் பேர் ஸ்வேதா இல்ல, நான் மீனாட்சி. ஏன் சார் நீங்க ஸ்வேதாங்கிறீங்க, இவ மீனாட்சிங்கிறா? ஒரே குழப்பமா இருக்கே. இல்லைங்க, ஸ்வேதா தான். சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? நீ போய் சொல்ற. மாமா புள்ள பிடிக்கிறவன், வா போயிடலாம். புள்ள பிடிக்கிறோம் தாமா. அனாதையா வர்ற பிள்ளைங்களெல்லாம் எடுத்து வளர்த்து ஆளாக்குறேன் இல்லையா, அதனால நான் புள்ள பிடிக்கிறவன் தான். சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. புரியும்படி சொல்றேன். ஸ்வேதா எங்க மனநல காப்பகத்துல சேரும் போது அப்ப அவளுக்கு வயசு 5. ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அனாதையா இருந்த இந்த பொண்ணை பரிதாபப்பட்டு ஒரு பாதிரியார் தான் எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்தாரு. எங்க காப்பகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு. ஏன்னா தன் கண்ணு முன்னாலே அப்பா அம்மா துடிதுடித்து செத்ததை பார்த்ததுனால இவ மனநல பாதிக்கப்பட்டுட்டா. திடீர்னு ஒரு நாள் எங்க காப்பகத்திலிருந்து காணாம போயிட்டா. எங்க தேடியுமே இவ கிடைக்கல. கடைசியா இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். சார் இவளுடைய கதையை கேட்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு சார். ஆனா சத்தியமா சொல்றேன் சார், நான் எந்த தப்பும் செய்யல சார். இட்ஸ் ஓகே தம்பி. ஸ்வேதா எங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிட்டா, அதுவே எங்களுக்கு போதும். இவ்வளவு நாள் பாதுகாப்பா நீங்க பாத்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஸ்வேதா ஏதாவது தொந்தரவு கொடுத்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? நான் தான் சார் மன்னிப்பு கேட்கணும். என்னால் தான் உங்க எல்லாருக்கும் சிரமம். அப்படியா? நம்பிக்கை ரொம்ப பெரிய மனசு. சரி, காப்பாத்துக்கு போலாம் வாமா. ஆஹா, நான் வரமாட்டேன் மாமா, எனக்கு பயமா இருக்கு. நான் வரமாட்டேன் மாமா, நான் போக மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன் மாமா, நான் போக மாட்டேன். ஏமா இப்படி சொன்னா எப்படிமா? நான் வரமாட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். சார் நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? மீனாட்சியே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ என் கூட இருந்த வரைக்கும் தொந்தரவா தான் தெரிஞ்சா. ஆனா இப்ப இவ என்னை விட்டு பிரிய போறான்னு தெரிஞ்ச உடனே மனசு வலிக்குது சார். உன்னோட வலி எனக்கு புரியுதுப்பா. ஆனா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா எல்லாமே நடக்கும் சார். உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. ஏன்னா நல்லா இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே மாப்பிள்ளையும் கிடைக்காதப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ முன் வந்திருக்க பாரு. யூ ஆர் கிரேட், ரியலி கிரேட். நாம எல்லாருமே ஊனத்தை கேலி பண்றோம், அவங்க மனசை காயப்படுத்திடுறோம். அவங்களோட வேதனையும் வலியும் யாருமே உணர்றதில்லை. வாழ்த்துகள், நீங்க 2 பேருமே நல்லா இருப்பீங்க. நல்லா பாத்துக்கப்பா. சின்ன வயசுலேருந்தே இவளை மக மாதிரி நினைச்சு வளர்த்தேன். அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். காதலிக்கிறப்ப இருக்கிற வேகம் கல்யாணத்துக்கு அப்புறம் குறைஞ்சு போயிடுது. நிச்சயம் உங்களுக்குள்ள அது குறையாதுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நாம் இருவர் நமக்கு இருவரும் பாக, நீங்க 2 பேரும் ஒருவராவே இருங்க. ஆனா அதுக்காக குழந்தை வேண்டான்னு சொல்றதா நினைச்சிடாதீங்கப்பா. வரமா? இனிமே நீங்க பிளே பாய் இல்ல, ஃபேமிலி மேன். காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி சார். இவளுகளை என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாளுகளே. கல்ல முழுங்கின நாய் மாதிரியே வாய உம்முன்னு வச்சிருக்காளுங்களே. ஹலோ, என்னது நீ கிடத்துக்கிட்டு போயிட்டியா? டாய் அறிவில்லை உனக்கு? ரெவடிக்கு ரெவடி நானே வேணும்டா. என்னடா நம்மோட அக்ரிமெண்ட்? நான் வந்து அவளை பிடிச்சி ஒப்படைக்கணும், எனக்கு மூத்திர சந்தை தரணுங்கிறதானே. அப்புறம் என்ன மாநிலமா அலைய வச்சுட்டு ஆந்திரா, கேரளா, மைசூர், டெல்லி அலைஞ்சு 10 வட்டிக்கு வாங்கி செலவழிச்சேன்டா. இந்த பணத்தை 6 மீட்டு தர்றது எது? நெருங்கும் போது நீ முடிச்சிருக்க, நெருங்கும் போதுதான் நீ முடிச்சிருக்க. டாய் இந்த பர்றா, நானு ரவுடி நீனு ரவுடி, சந்திப்போம்டா சந்திப்போம்டா. வைடா கமலாட்டி. என்னப்பா சாச்சி? எல்லாம் போச்சுடா. என் மான மரியாதை, என் 35 கனவு, மூத்திர சந்து எல்லாமே போச்சுடா. டாய் இவளுகளை அடைச்சு வச்சு என்னடா பண்ண புரிய? கதவை திறந்து விரட்டி விடுங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் புரா. என்ன தேங்க்ஸ்? நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா உங்களை யாரும் இந்த தப்பான தொழிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அழகான பொண்ணுங்க பாராட்டும் போது திருந்திடுறாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த முள்ளங்கி மாதிரி மூக்க பார்த்த உடனே என் மூர்க்க குணமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் அழகா அப்படியே டெவலப் பண்ணீங்கன்னா நானும் முடிஞ்ச வரை என் அழகை டெவலப் பண்ணி கடைசி காலத்துல சரி பண்ணிக்கலாம்.
டேய் ஒரு கிரவுண்ட தனியா வாங்க விலைக்கு அதுல இந்த ஜனங்களை கொண்டு ஆட அதுல இந்த ஜனங்க மூத்திரம் போயிருச்சுன்னா மூத்திர சந்துன்னு பேர் வந்துட்டு போகுது. இதுல என்ன பிரச்சனைங்க? வாடா போய் வாங்கிடுவோம். ஓகே பாஸ். என்னடா மச்சான் ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ண தெரியுமா? ஏன்டா அப்படி பண்ண? டேய் என்னடாச்சு? இல்லடா, உன்னை பார்க்கதான்டா நானும் திவ்யாவும் வண்டியில வந்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு கும்பல் வழிமறைச்சு அவளை தூக்கிட்டு போயிட்டாங்கடா. எங்க தேடி பார்த்தும் கிடைக்கல. வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரியாவையும் நான்சியும் காணோம். எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்றும் புரியலடா. வாடா சிவா, இப்போயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்ல பழக்கமாயிட்டாரு. ஹலோ. சரி. ஓகே. யார்கிட்ட இருந்துடா போனு? நான்சி தான் பேசுனா. எங்கேருந்து பேசுறாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? டோன்ட் வரி சிவா, நான்சியும் பிரியாவும் சின்ன ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்களாம். இப்போ ரிலீஃப் ஆயிட்டாங்களாம். எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா பத்தி எதுவும் சொன்னாங்களா? திவ்யாவை அவங்க தாய்மாமா தான் தூக்கிட்டு போயிருக்காங்களாம். டேய், அவளுக்கு ஏதாவது ஒண்ணா என்னால் தாங்க முடியாது. திவ்யா இருக்கிற இடத்த நான்சி சொன்னாலா? சொன்னா. மறுபடியும் ஒரு பங்களாவாம். சீக்கிரமே போய் அவளை காப்பாத்து. அது மோசமான கும்பல். திவ்யாவோட மனசும் உசுரும் உன் கையில தாண்டா இருக்கு. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. கல்யாணம் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாம்னு நினைச்சேன். வேலைக்கு ஆகுது போலக்குதே. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இல்ல இல்ல, நான் மத்த மாதிரிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன பண்றா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டா. என்ன விட்டுரு. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டேவா. டைம் ஆகுது இல்ல, ஆரம்பிச்சிடலாமா? அட முடிக்கூடாதா? வாட சொல்ல வா வா வா. எங்கடா போற?
சுட போறியா? சுடு. மெல்ல சுட போறியா வேகமா சுட போறியா? சுடு 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 சுடு. துப்பாக்கி வெடிக்காது. ஏன் தெரியுமா? பட்டாசு என் கையில இருக்கு. ஓ இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ வெள்ளம் போச்சு. ஏன் இப்படி இருக்கீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு யார் சொன்னது? லவ் பண்ணும்போது என்னமோ நல்லாதான் இருந்துச்சு. பொண்டாட்டியா வந்தாலே ஐயோ நின்னா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம், அப்படியே வர்ற ஆத்தத்துக்கு. சரி விடு விடு. இவனுக்கு தான் பொண்டாட்டி பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு அதே பிரச்சனை தான். எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாலே ஐயோ மாமா மாமான்னு உயிரை எடுக்கிறா. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் பெங்களூர்ல இருக்குன்னு சொன்னியே, அங்க போய் தங்கிட்டு வரலாமா? மறுபடியும் முதல்ல முதல்ல இருந்தா